ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோகர் இருந்துட்டு என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட இடத்துல நான் மாப்பிள்ளைய பார்த்தேன், ஆனால் அவரை பிடிக்காம சாதாரண டிரைவர் இவன் கூட ஓடி போனா, ஆனால் அப்போ இவன் தான் ஃப்ராடு பண்ணி என் பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உண்மையை தெரிஞ்ச உடனே என் பொண்ணு இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஆனால் இவன் என்ன மாயாஜாலம் பண்ணான்னு தெரியல. மறுபடியும் என் பொண்ணு இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒத்த கல்ல நின்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் பொண்ணுக்கு இவனவே நான் மாப்பிள்ளையாக சூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் முன்னாடி நான் என் பொண்ணை கொடுத்தது பெரிய வீட்டுக்கல்ல, சாதாரண வீட்டுக்கு தான். அந்த வீட்டை பார்த்தா கூட நீங்கள் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஒரு வருஷமாக என் பொண்ணு அந்த வீட்டில் இருந்து தான் கஷ்டப்பட்டுட்ருக்கா. வேண்டாமான்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவள் கேட்கவே இல்லை. தோ நிற்கிறாங்களே இவங்க 3 பேரை தான் மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிங்க. அங்கே உட்காந்துட்ருக்கார் பாரு குடிச்சிட்டு, அவர் மாப்பிள்ளையோட அப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு எங்கள் குடும்பத்தை பற்றி பேச முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆமாம், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னை முழுசாக படிக்க வச்சிங்களா? வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், என்னை வேலைக்கு தான் போக வச்சிங்களா? எதுவுமே நான் சொல்கிறத கேட்காம எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தீங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு சோழனை பிடிச்சிருந்தது, அவரை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த சின்ன வீட்டில் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். உங்கள் கூட இருக்கிற சந்தோஷம் ஒரு நாள் கூட எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனால் சோழனை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு எல்லா சந்தோஷமும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.